ஒரு கணவன் மனைவி அவங்க வயல்ல நெல் அதிகமா விவசாயம் செழிச்சதுனால மந்தையம்மன் சாமிக்கு ஒரு கோழியை நேர்ந்து விட்டுருக்காங்க. இந்த விஷயம் நடந்து சில நாட்களுக்கு அப்புறம் அந்த கணவன் மனைவி அவங்களோட ஓட்டு வீடை இடிச்சிட்டு மாடி வீடு கட்டும் போது அவங்க வளர்த்த கோழிகள்லாம் எங்க தங்குறதுன்னு தெரியாம தொலைஞ்சு போயிருக்கு. உடனே பதறி போன கணவன் மனைவி சாமிக்கு நேர்ந்து விட்டு இருந்த கோழியும் தொலைஞ்சு போயிருச்சு. அதை எப்படி கண்டுபிடிச்சு கோவில்ல போய் விடுறதுன்னு தெரியாம குழப்பத்தோடையும் கவலையோடையும் இருந்த சமயத்துல பக்கத்து வீட்டுல இருந்த ஒரு பாட்டி நீங்க வீடு கட்டினது சாமி குத்தமாயிருச்சு, அதனாலதான் கோழி பறந்து போயிருக்குன்னு சொல்லி ரொம்ப பயமுறுத்தி விட்டாங்களாம். உடனே மனசுடைந்த கணவன் மனைவி மந்தையம்மன் கோவிலுக்கு போய் சாமியிட மன்னிப்பு கேட்டு நல்லபடியா வீடு கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த விஷயம் நடந்து 3 மாதங்களுக்கு அப்புறம் புது வீட்டுல தூங்கும் போது மனைவியோட கனவுல மாடிப்படிக்கு கீழே ஒரு கோழி நிக்கிற மாதிரியும் அந்த கோழிய ஒரு நாகப்பாம்பு பிடிக்கிற மாதிரியும் இருந்திருக்கு. அடுத்த நொடியே அரண்டு எந்திரிச்ச மனைவி மாடிப்படிக்கு கீழே போய் பார்க்கும்போது வீடு கட்டுறதுக்கு முன்னாடி தொலைஞ்சு போன கோழி நின்றதாக சொல்றாங்க. சாமியோட பொருள் தொலையாதுன்னு புரிஞ்சுக்கிட்ட கணவன் மனைவி மகிழ்ச்சியா கோழியை கொண்டு போய் மந்தையம்மன் கோவில்ல விட்டுட்டு வந்ததாக சொல்றாங்க.